வருமானிப்போம். இன்னும் ஒரு ரகசியத்தையும் சொல்றேன். முதல் படிக்கப்பட்டது பெண் தான். மண்ணுல என்னாச்சு? மண்ணுல இருந்து தோன்றியது பெண். ஆண் பெண் சேர்ந்து பெறல. முதலில் பெண் தானாக உண்டா, மண்ணிலிருந்து உண்டா, விதை இல்லாம் கர்ம விதை. ஆண் வாடில் இருந்து விழுந்த நீர் துளிகள் அந்த உணவு. அதுக்கு பிறகு 2 பேரும் சரி. மகன்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு கதை சொல்லும். ஆசைப்பட்டு நீ வா, நீ அவனை ஆவணப்படுத்தி பெண்ணை பிடிச்சி, அந்த கதையெல்லாம் இல்லை. இயற்கையினுடைய நிலையில அதனால்தான் மண் தன்மை தான் மண்ணுல இந்த உலகத்துல ஆண்டு கொண்டிருக்கும். எல்லாமே பெண் தன்மை தான். ஆண் தன்மை என்பது எண்ணிச்சா இப்ப அந்த மைண்ட பத்தி சொல்ல வந்த இல்லையா? மைண்ட் மனப்பதிவு. அப்ப குடும்பத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது வீட்டுல மனைவிங்கிறது ஒரு பெரிய பார்ட். 2 பேரும் ஆண் பெண் ஈக்குவல்னு சொல்ற இடத்துல ஒரு குடும்பம்னு வருகிற பொழுது மனைவி தான் ஆணை விட உயர்ந்த நிலை. 75% அவங்களுக்கு 25% தான் ஆணை. நல்ல ஞாபகம். அவதான் குடும்பம் நல்ல ஒரு கட்டமைப்பா உயர். ரெண்டாவது இயல்பாக இந்த மண்ணை பொறுத்த அளவுக்கு பெண்ணுக்கு தான். ஏன்னா பெற்றுக் கொடுக்கிற தன்மை, அடுத்த ஜெனரேஷனை பெற்றுக் கொடுக்கிற தன்மை பெண்ணிட தான் வழங்கப்பட்டிருக்கு. மண்ணை பொறுத்த அளவு பிள்ளை பிறன்னா ஒரு பொம்பளை இருக்கணும், வேற ஆம்பளைனாலும் முடியாது இல்லையா? அப்ப மண்ணுல ஆளுமை தன்மை அவங்ககிட்ட தான். அது நல்ல ஞாபகம் வச்சுட்டு அப்போ இங்க நம்ம மனசை சரி பண்ணி கொள்ள வேண்டும். மனைவினா நமக்கு கீழதான் இருக்கணும். நீங்க வானத்துல இருக்கலாம், வானத்துல போன பிறகுலாம் பார்க்கணும். மண்ணில் இருக்கிறவன் வாழ்க்கை தான் போவோம் இல்லையா? கதைகள் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை நிலை புறம்பான். மேலிசம், ஆண் தான் அடக்கி ஆடணும், அதெல்லாம் ராங். அதெல்லாம் ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். அதனாலதான் நிறைய போராட்டங்களும் கர்மா கூடுனதுக்கு காரணம் அதுதான். நல்ல ஞாபகம். இப்ப நமக்கு இந்த ஞான பயணத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது இதெல்லாம் நமக்கு தேவைன்னு வருகிற பொழுது பதிவுதான் இந்த பிறவிக்கு காரணமாக இருக்கிறது இல்லையா? கர்ம பதிவு தான் நம்மள என்ன பண்ணுது? மண்ணில் பிறக்க வைக்கிறது. கர்மா அச்சு போனால் நாம விண்ணுக்கு போயிடலாம், இறைநிலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே வா. இப்போ இந்த இடத்துல நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் மனதை சொல்றது. மனதை சார்ந்த விஷயம் தான். மனதுல பதிவு உண்டாகிறது இல்லையா? இந்த பதிவு இல்லாமல் ஆகுவதற்கு எதை கடைபிடிக்க வேண்டும்? நிறைய பேர் மந்திரம் சொல்லுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, வேண்டுதல் பண்ணுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, ஹோமம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விதத்துல அந்த மைண்ட் கண்ட்ரோல பதிவு அளிக்கிறது நினைப்பாங்க. நான் சொன்னது இறைநிலை தேடுதல் உங்களுக்கு இருந்தாலே அது குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இறைநிலை தேடுதல் என்பது நம்ம இறைவன்கிட்ட தான் போறோம், இறைவன்கிட்ட தான் சேர போறோம்னா அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இறைட்ட போய் சேரணும்னா பரிசுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், கர்ம பதிவுகள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பதிவை நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம்னா நாம ஒழுங்காரு. அப்ப அந்த நினைவு வைக்கிறதுனால எப்படி ஒழுங்காகும்னு சொன்னா அதுல ஒரு குணம், ரொம்ப முக்கியமான குணம், நன்றி. நல்ல ஞாபகம், நன்றி. இந்த நன்றியை பத்தி சொல்லும் போது நான் ஏற்கனவே உபதேசங்களை சொல்லிவிட்டேன். நம்ம இப்போ பாவிச்சுட்டு வரக்கூடிய இந்த நன்றி என்பது தப்பான பொருள்ல வச்சுட்டு இருக்கோம். நன்றி, உதவி ரெண்டுமே இல்லையா? ஏற்கனவே ஒரு உதவி சொல்லியிருப்பேன். நன்றின்னு இப்ப நம்ம சொல்றதுக்கு உண்மையான பொருள் உதவி. உதவின்னு சொல்றது நன்றி. இப்ப ஒரு ஆள் நமக்கு உதவி பண்ணிட்டா நன்றின்னு சொல்லலாம், பண்ணா தேங்க்ஸ் சொல்லலாம் இல்லையா? ஆக்சுவலா நன்றிக்கு பொருள் எதுனா உதவின்னு. தந்தை மகற்காற்றும் இல்லையா? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையற்கு முந்தியிருக்க செய். மகன் தந்தை காற்றும் உதவி என்னோற்றான் கொள்ளில் என்ன. அப்ப மகன் நன்றியெல்லாம் சொல்லணும், அப்பா செய்தது ரொம்ப தேங்க்ஸ்பா, என்ன பெற்று வளர்த்து இவ்வளவு பண்ணீங்கன்னு சொல்லணும். ஆனா திருவள்ளுவர் அங்க என்ன போட்டாரு?
மகன் தந்தை காற்றும் உதவி இல்லையா? என்னோச்சான் கொல்லேன்னு சொல். இத போல ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த பொருள் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா, நன்றி என்பது உதவி என்றும், உதவி என்பது நன்றி என்றும் இருந்தது. இப்ப நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்ப நம்ம நன்றின்னு தான் சொல்லிட்டு வரோம். இல்லையா? உதவிதான் நன்றி. இப்போ நன்றாற்றல் உள்ளோம் கவருண்ட அவரவும் பண்பறிந்து ஆற்றா என்னும் ஒருவருடைய நிலை தெரியாமல் நம்ம உதவி நல்லது செய்கிற பொழுது அதுவே நமக்கு தப்பாகி விடும். அப்படி ஒரு குரல் சொல்லிட்டு அங்கே சொல்றாரு, என்னன்றி கொண்டாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகன். திரபம் ஒருவர் செய்த நன்றியே மறந்துட்டாலோ அதை கொண்டுட்டாலோ அவனுக்கு உய்வே கிடையாது. உய்வுனா என்ன? வழியவே கிடையாது. மீண்டும் மீண்டும் பிறந்துட்டு இருப்பான். மண்ணை தாண்ட முடியாது. அதான் அங்க மண்ணை தாண்ட மான பெரிதுங்க காலத்தால் செய்த நன்றி சிறிதேனும் ஞானத்தில் மானத்து மிகப்பெரியது. அப்போ அந்த நன்றிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான குணம். இப்ப நிறைய சண்டைகள் பிரச்சனைகள் கர்மா எங்க வருதுன்னு சொன்னா ஒரு ஆள் செய்த உதவிய நாம உடனே மறந்துடுறோம். அந்த நேரத்துல சொல்லுவான், அண்ணே நீங்க தான் எனக்கு தெய்வம், நீங்க இல்லைன்னா எங்க வாழ்க்கையில எனக்கு அப்படி பண்ணீங்க. அப்புறம் வேற ஒரு இடங்கள்ல வரும்போது அவர் அகேன்ஸ்டா வந்தா அவருக்கு எவ்வளவு துன்பம் செய்ய முடியுமோ அதுக்கு எதிர்ப்பு பேசலாம் செய்யும். அப்ப அந்த பழைய நன்றியை வைத்து இருப்பது இல்லை. இப்ப எவ்வளவு பேர் அப்பாவை எல்லாம் திட்டுறாங்க, ஏற்றி பேசுறாங்க, சண்டை போடுறாங்க, அம்மாட்ட சண்டை போடுறாங்க இல்லையா? ஒரு காலத்துக்கு தூக்கி சமந்தது அப்பா, பால் ஊட்டி அந்த குழந்தைய வளர்த்தது அம்மா. ஏதோ ஒரு கருத்து பேதம் வந்தோன்னா அம்மாவே திட்டுறான், அம்மாட்ட சண்டை போடுறான். போய் யோசிச்சு பாருங்க. அப்ப அதை செய்ய நன்றி மறந்துட்டீங்க. செய்த நன்றியை மறந்துட்டாலே உங்களுக்கு என்ன கிடையாது? விடிவு கிடையாது, ஓய்வு கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு என்ன வேணும்னா நன்றி வேண்டும். அவ மரணத்தை ஜெயிப்பதற்குரிய வழி நன்றி. எப்படின்னு கேட்டா, நீங்க நன்றியை கடைபிடித்தீங்கன்னா உங்க மனதுல பதிவே வரும். இந்த பகையில எப்ப வருது? ஒருத்தருக்கு செய்யறதுல தப்பு பண்ணும்போது, செய்யறத திருப்பி செய்யாத போது, அவங்களுக்கு பகை பண்ணும்போது அதானே வருது. அவங்க செய்யறதுக்கு நீங்க வந்து உடனேயே தேங்க்ஸ் சொல்லிட்டோம், 5 ரூபா தந்தவனுக்கு 10 ரூபா நீங்க பிரித்து பழகிட்டீங்கன்னா அந்த கடன் தீர்ந்து விடும். கடன் வராது. நம்ம அது கட்டாத போது, கொடுக்காத போது, உதவி பண்ணாத போது கடன் வளர்ந்து கொண்டு போகுது. அந்த கடன் தானே பிறவிக்கு ஆதாரமாகுது. அப்போ பிறவி எடுக்காம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நன்றியுடையவர்களால் மாறி எல்லாத்தையும். அப்போ உயிர்களை நேசிக்கிற ஒரு பண்பு வந்துடும் நன்றி வருகிற பொழுது. இப்ப பாருங்க, ஒரு நாய், இப்ப நீங்க தனியா நடத்து போறீங்க, பயமா இருக்கும், பார்த்தா ஒரு நாய் பின்னாடி வரும். நம்மள அறியாமையே நாய் வருதுன்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம போற இடம் வர வெளிச்சம் வர நாய் வந்து போயிடும். இப்ப நம்ம மனதில் ஒரு நன்றி இருக்கும், ஒரு நன்றி இருக்கும், அந்த நாய் நமக்கு வருது. அதே மாதிரி ஒரு நாய்க்கு நீங்க ஒரு பிஸ்கட் போட்டீங்கன்னா அது சாகுறதோட உங்களுக்கு காலை வந்து நட்டும், உதவிட்டு இருக்கும், சப்போர்ட் பண்ணும், எங்க போனாலும் உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கும் இல்லையா? அப்ப நமக்கு எப்படி இருக்கு? ஒரு தெம்பு வரும். அப்ப அந்த நன்றிங்கிறது வந்து உயிர்களை தாண்டி ஒரு விஷயம். காக்காட்ட, அணில்கிட்ட, பருந்துகள்கிட்ட, மிருகங்கள்கிட்ட எல்லாம் கூட நம்ம பாசமா இருக்கணும்னா அந்த நன்றி தான். அது எனக்கு உதவுச்சுப்பா, அந்த நேரத்துல எனக்கு அது சப்போர்ட் பண்ணுச்சு, எந்த வகையிலயும் இருக்கலாம். உங்களை அடிக்க வாரான் பாத்தீங்கன்னா ஓடி வந்து ஒரு நாய் குறைச்சதை பார்த்து அவன் ஓடிட்டான். அப்பாட அந்த நாய் நம்மளை காப்பாத்துச்சு. அப்ப நாய் மீது நமக்கு என்ன வரும்? ஒரு நன்றி உணர்ச்சி இல்லையா? நாம அந்த நாய்க்கு உதவணும், ஆகாரம் போது சாப்பிடும். அதனால என் நன்றி கொண்டாக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மதற்கு. அப்போ செய் நன்றியை மறக்க கூட. செய் நன்றியை மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உய்வு இல்லை. இப்ப இந்த இடம் தான் என்ன இடம்னா மனிதனை தெய்வமாக்கும் இடம். மனிதன் தெய்வமாகலான்னு சொல்றாங்க இல்லையா? எங்க எப்போ மனிதன் தெய்வமாகறான்னா இதுதான் எல்லைக்கோள். நன்றிங்கிறது வந்து பவுண்டரி, இதான் ஒரு எல்லைக்கோள். அப்ப அந்த நன்றியை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா மனிதன்ல இருந்து நீங்க தெய்வத்துக்கு போயிடலாம். ஏன்னா பதிவே உங்களுக்கு இருக்காது, கடனே இருக்காது, பகையே இருக்காது, பிரச்சனையே இருக்காது.
அதே நன்றியை நீங்க சரியா செய்யல, கடைபிடிக்கலைன்னா மீண்டும் இந்த மண் உலகுக்குள்ளே நீங்க தள்ளப்படுவீர்கள். பகை, பிரச்சனை, சிக்கல் இதெல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப என்னைக்கு விடிவு வரும்? அப்ப மனிதன் தெய்வமாகும் ஆகலாம் என்று சொன்ன இடம் எங்கேன்னா, நன்றியை கடைபிடிக்கும் நல்ல